வணக்கம். கடவுள் இருக்காரா இல்லையா? அந்த விவாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா, அது ஒரு முடிவே இல்லாத விவாதம். ஆனா நாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்போமே, ஒருவேளை கடவுள்னு ஒரு சக்தி இருந்தா அதுக்கு என்ன வடிவத்தை நாம கொடுப்போம்? ஒரு மனுஷ உருவமா, இல்ல ஏதாவது மிருகத்தோட உருவமா? இல்ல இதெல்லாம் இல்லாம ஒரு பெரிய வெளிச்சமா? ஆனா நம்ம ரிஷிகளும் சித்தர்களும் கடவுளை ஒரு ரொம்பவே விசித்திரமான ஆனா ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல பார்த்தாங்க. நீங்க லிங்க வடிவத்தை சொல்றீங்க? அதேதான், அந்த நீள்வட்ட வடிவம். ஏன் வட்டம் இல்ல, சதுரம் இல்ல, குறிப்பா அந்த ஒரு வடிவம்? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இதுதான் நம்மளோட இன்னைய உரையாடலோட மையப்புள்ளியே. ஓகே, நீங்க கொடுத்த மூலங்களை நாங்க ஆராய்ஞ்சப்போ அதுல ஒரு ரொம்பவே ஆச்சரியமான ஒப்பீடு இருந்துச்சு. அப்படியா? என்ன அது? நவீன அறிவியல் இன்னைக்கு பிரபஞ்சத்தோட மர்மமான மையம்னு ஒண்ணு சொல்றது இல்ல? ஆமா, பிளாக் ஹோல், கருந்துளை. அதேதான். அந்த கருந்துளையும் நம்ம முன்னோர்கள் பல்லாயிரம் வருஷமா வழிபட்ட சிவலிங்கமும் ரெண்டும் பார்க்க ஏறக்குறைய ஒரே வடிவத்துல இருக்கு. நிஜமாவா? அப்போ இது சும்மா தற்செயலா அமைஞ்ச ஒண்ணா, இல்ல இதுக்குள்ள நம்ம முன்னோர்கள் பிரபஞ்சத்தை பத்தின ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காங்களா? அதத்தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, அப்போ இந்த விஷயத்தை நாம கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் நடுவுல உண்மையிலே ஒரு பாலம் இருக்கான்னு பாப்போம். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல அந்த லிங்கம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சொல்லுங்க. சமஸ்கிருதத்துல லிங்கம்ங்கிற வார்த்தைய நம்ம ரெண்டா பிரிக்கலாம். லீ அப்படின்னா லயம், லயம்னா ஒடுங்குறது. கரெக்ட். எல்லாம் ஒடுங்குற இடம், அழிதல்னு கூட சொல்லலாம். கம் அப்படின்னா கம்யம், கம்யம் அப்படின்னா தோன்றுதல். ஆமா, எல்லாம் தோன்ற இடம், வெளிப்படுற இடம். சுருக்கமா சொன்னா இந்த பிரபஞ்சம் எதிலிருந்து உருவாச்சோ, கடைசியில எதுக்குள்ள போய் ஒடுங்குமோ, அந்த ஆரம்பமும் முடிவும் ஒன்னா சேர்ற மூலப்புள்ளி தான் லிங்கம். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத கேட்டா இது அப்படியே ஒரு கருந்துளையோட செயல்பாட்டை விளக்குற மாதிரியே இருக்கே. எப்படின்னு சொல்லுங்க. ஒரு கருந்துளை என்ன பண்ணுது? அது வழியில வர நட்சத்திரம், கிரகம், ஏன் வெளிச்சத்தை கூட ஈர்த்து தனக்குள்ள ஒடுக்கிக்குது, அழிக்குது. சரி. அதே சமயம் சில விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரபஞ்சம் அழியும் போது உருவாகிற கருந்துளை தான் இன்னொரு பிரபஞ்சம் உருவாகிறதுக்கான பெருவெடிப்புக்கு, அதாவது பிக் பேங்குக்கு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. மிகச்சரியா பிடிச்சிங்க. இதனாலதான் கருந்துளைய அழிவோட வாசல்னு மட்டும் சொல்லாம அத ஒரு காஸ்மிக் வூம்னு சொல்றாங்க. பிரபஞ்ச கருப்பை. ஆமா, இந்த ஆழமான பிரபஞ்ச சூத்திரத்தை தான் நம் முன்னோர்கள் ஒரு கல்லுல வடிச்சு அதுக்கு லிங்கம்னு பேர் வச்சிருக்காங்க. படைத்தலும் அழித்தலும் ஒரே புள்ளியில சந்திக்கிற ஒரு மாபெரும் சக்தி அது. சரி, இந்த விளக்கம் ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா எனக்கு இன்னொன்னு தோணுது. கோவில்கள்ல சிவலிங்கம் மேல ஏன் எப்பவும் தண்ணி, பாலுன்னு அபிஷேகம் பண்ணிட்டே இருக்காங்க? அது வெறும் ஒரு சடங்கு தானா, இல்ல அதுக்கும் இப்படி ஏதாவது காரணம் இருக்கா? நல்ல கேள்வி. அது வெறும் சடங்கு இல்ல, அதுக்கு பின்னாலேயும் ஒரு ஆழமான அறிவியல் குறியீடு இருக்கு. அப்படியா? பழைய நூல்கள்ல சிவலிங்கத்தை அக்னி ஸ்தம்பம்னு வர்ணிச்சிருக்காங்க. அக்னி ஸ்தம்பம், நெருப்பு தூண். ஆமா, இதுல ஆச்சரியம் என்னன்னா, ஒரு கருந்துளை தன்னை சுத்தி இருக்கிற பொருள்களை ஈர்க்கும் போது அதோட விளிம்புல, அதாவது அக்ரேஷன் டிஸ்க்ல அந்த பொருள்கள் ஒன்னோட ஒண்ணு பயங்கரமா உரசும். புரியுது. அந்த உராய்வுல கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வெப்பமும் கடுமையான கதிர்வீச்சும் உருவாகும். இதத்தான் ஸ்டீவன் ஹாக்கிங் ரேடியேஷன் விளக்கினார். ஓ, அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு அணு உலை மாதிரி. அணு உலைகள்ல வெப்பம் அதிகமாகாம இருக்க அதை குளிர்விக்கிறதுக்கு கூலண்ட் பயன்படுத்துவாங்க இல்லையா, அது மாதிரியா? அதேதான். ஒரு அணு உலையை விட பல லட்சம் மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு இடத்திலிருந்து வர்ற வெப்பத்தையும் கதிர்வீச்சும் கட்டுப்படுத்துற ஒரு குறியீட்டு செயல் தான் இந்த அபிஷேகம். ஆடேங்கப்பா. நம்ம முன்னோர்கள் அதை வெறும் கல்லா பார்க்கல, அது ஒரு பிரம்மஞ்ச ஆற்றல் மையம், ஒரு காஸ்மிக் பவர் ஹவுஸ்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை குளிர்விச்சுட்டே இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. வாவ், இது முற்றிலும் ஒரு புது பார்வை. சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். லிங்கம் மட்டும் தனியா இருக்காதே, அதுக்கு கீழே வட்டமா ஒரு பீடம் இருக்குமே, ஆவுடையார்னு சொல்வாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இங்கதான் சிவன் சக்தி தத்துவம் ரொம்ப அழகா வெளிப்படுது. லிங்கம் அதாவது சிவன், பிரபஞ்சத்தோட மைய சக்தி. மைய சக்தி, கிராவிட்டி மாதிரி. ஆமா, ஈர்ப்பு விசைன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த ஈர்ப்பு விசைய நாம எப்படி உணர்றோம்? அத சுத்தி பொருட்கள் சுழலும் போதுதான். கரெக்ட். அப்படி அந்த ஈர்ப்பு விசைய சுத்தி சுழல்ற காலமும் வெளியும், அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ், அதுதான் சக்தி.
அதுதான் ஆவுடையார். ஓ, சக்தி இல்லாம சிவனை உணர முடியாது. நீங்க சொல்றது ஒரு நிலையான மையத்தை சுற்றி ஒரு இயக்கம் இருக்குன்னு சொல்றீங்க. இதுவும் வானியற்பியல்ல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. கருந்துளைய சுத்தி ஒரு எல்லை இருக்குமே, ஈவென்ட் ஹொரைசன் சொல்வாங்களே, அதத்தானே சொல்றீங்க? மிக சரி. அந்த நிகழ்வு எல்லையத்தான் ஆவுடையார் குறிக்குதுன்னு அந்த மூலங்கள் சொல்லுது. ஈவென்ட் ஹொரைசனுக்குள்ள போற எதுவும் என் வெளிச்சம் கூட வெளியே வர முடியாது. ஆமா. ஆனா அந்த எல்லை வரைக்கும் வாயுக்களும் நட்சத்திரங்களும் சுத்திட்டே இருக்கும். அந்த இயக்கத்தை வச்சுதான் உள்ள ஒரு பெரிய ஈர்ப்பு விசை இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. புரியுது. இயக்கம், அதாவது சக்தி இல்லாம அந்த மையத்தை, சிவனை நம்மால புரிஞ்சிக்கவே முடியாது. ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சது. சரி, அந்த ஈவென்ட் ஹொரைசனையும் தாண்டி அந்த லிங்க்குக்கு உள்ள கருந்துளையோட மைய புள்ளியில அப்படி என்னதான் இருக்கு? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. அறிவியல் அந்த இடத்த சிங்குலாரிட்டின்னு சொல்லுது. சிங்குலாரிட்டி அது ஒரு விசித்திரமான புள்ளி. அங்க இடம், காலம், இயற்பியல் விதிகள்னு எதுவுமே வேலை செய்யாது. நீங்க, நான், நேரம், தூரம்னு எந்த பிரிவினையும் இல்லாத ஒரு நிலை. எல்லாம் ஒன்னாகி போன ஒரு பூஜ்ய புள்ளி. பூஜ்ய புள்ளி. நம்ம சித்தர்கள் இந்த நிலைய ஒரே ஒரு வார்த்தையில சொன்னாங்க, பாழ். பாழ். இது ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தையா இருக்கே. இதுக்கு வெறுமை, சூன்யம், ஒண்ணுமில்லா தன்மைன்னு பல அர்த்தம் இருக்கு. அப்போ கடவுள்ங்கிறது ஒரு பூஜ்யமா? ஆமா, ஆனா அது எதிர்மறையான பூஜ்யம் இல்ல, எல்லா சாத்தியங்களும் அடங்கிய ஒரு நேர்மறையான பூஜ்யம். பாசிட்டிவ் வாய்ட். கரெக்ட். அந்த பாழ் வெளியே எங்கேயும் இல்ல, அது நமக்குள்ளேயே இருக்கு. நமக்குள்ளயா? ஆமா, நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் அடங்கி நானுங்கிற அகங்காரம் அழியிற ஒரு புள்ளி வரும் பாருங்க. அந்த உள் மன அமைதி தான் அந்த சிங்குலாரிட்டி. அந்த மௌனத்தை நீங்க தொடும்போது நீங்களே சிவமா மாறுறீங்கன்னு சித்தர்கள் சொல்றாங்க. இது தத்துவார்த்தமா கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மறுபடியும் அதே கேள்விக்கு வரேன். இந்த எல்லா தத்துவத்தையும் விளக்க ஏன் குறிப்பா இந்த நீள்வட்ட வடிவத்தை தேர்ந்தெடுக்கணும்? இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேக்குறீங்க? ஆமா, இது வெறும் கற்பனை தானா? இங்கதான் இந்த ஆய்வு ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. சைமேட்டிக்ஸ்னு ஒரு அறிவியல் துறை இருக்கு. சைமேட்டிக்ஸ் அதாவது ஒளியின் வடிவியல், ஜியோமெட்ரி ஆஃப் சவுண்ட். சுருக்கமா சொன்னா, ஒரு தட்டுல மணலை பரப்பி அதுக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல ஒளியை எழுப்புனா அந்த மணல் ஒரு வடிவத்தை உருவாக்கும். நான் பார்த்திருக்கேன். ஆமா, அந்த ஒளிக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான வடிவத்தை உருவாக்கும். ஒவ்வொரு ஒளிக்கும் ஒரு வடிவம் இருக்கு. ஓகே, அப்போ பிரபஞ்சத்தோட ஆதி மந்திரம்னு சொல்லப்படுற ஓம்ங்கிற ஒளிய அப்படி எழுப்பினா என்ன வடிவம் உருவாகும்? அதுதான் இதுல உச்சகட்ட ஆச்சரியம். சொல்லுங்க. உலகம் முழுக்க நடத்தப்பட்ட பல சோதனைகள்ல ஓம்ங்கிற மந்திரத்தை சரியான அதிர்வெண்ல ஒலிக்கும் போது அந்த மணல் துல்லியமா ஒரு லிங்க வடிவத்தை உருவாக்குது. என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா, இது சம்பந்தமான வீடியோக்கள் கூட இணையத்துல இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஆடேங்கப்பா, அப்போ சிவலிங்கம்ங்கிறது ஒரு சிற்பி உளியால செதுக்கின வடிவம் இல்லையா? அந்த சோதனைகள் படி பார்த்தா அது அப்படி இல்ல. அது பிரபஞ்சத்தின் ஆதி சத்தம் உறைந்து போய் ஒரு வடிவமா மாறினா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வடிவம். Frozen sound of the universe. உருவமற்றவர், ஆனா அவர் ஒலி வடிவமானவர். அந்த ஒலியின் வடிவம்தான் லிங்கம். இது உண்மையிலேயே பிரமிப்பா இருக்கு. சரி, அடுத்ததா சிவனோட தோற்றத்தை பத்தி ஒரு கேள்வி. கேளுங்க. அவர் ஏன் எப்போதுமே உடம்புல சுடலை சாம்பல பூசிக்கிட்டு கருப்பா ஒரு இருண்ட சக்தியா சித்தரிக்கப்படுறார்? இதுக்கும் நவீன அறிவியல்ல ஒரு ஆச்சரியமான ஒப்பீடு இருக்கு. சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்துல நம்ம கண்ணுக்கு தெரியுற நட்சத்திரங்கள், கிரகங்கள், நாம, இந்த உலகம் எல்லாமே வெறும் 5% தான். இதுக்கு நார்மல் மேட்டர்னு பேரு. வெறும் 5% தானா? அப்போ மீதி 95% என்ன? அது நம்ம கண்ணுக்கு தெரியாத, எந்த கருவியாலும் கண்டுபிடிக்க முடியாத டார்க் மேட்டர் மற்றும் டார்க் எனர்ஜி, கரு ஆற்றல். ஆமா, இந்த பிரபஞ்சத்தையே ஒரு சிலந்தி வலை மாதிரி பின்னணியிலிருந்து தாங்கி பிடிச்சு இயக்கிறதே இந்த கருப்பு ஆற்றல் தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதுதான் சிவன். ஓ, அப்போ அந்த சாம்பலுக்கு என்ன அர்த்தம்? எல்லாம் எரிஞ்சு சாம்பலானா கடைசியில என்ன மிஞ்சும்? கரியும் சாம்பலும். அந்த திருநீரு ஒரு குறியீடு. என்ன குறியீடு? இந்த உலகத்துல நீ பாக்குற எல்லாமே எரிஞ்சு அழிஞ்சு போனாலும் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையான அந்த இருளாகிய நான் மட்டும் எப்போதுமே இருப்பேன்னு சிவன் சொல்ற மாதிரி அது இருக்கு. ஆமா, யோசிச்சு பார்த்தா வெளிச்சத்துக்கு ஒரு மூலம் தேவை, ஒரு விளக்கு, ஒரு சூரியன். ஆனா இருட்டுக்கு மூலம் தேவையில்ல, அது இயல்பாவே எங்கும் நிறைஞ்சிருக்கு. கரெக்ட். சரி, இவ்ளோ நேரம் பிரபஞ்சத்துல இருக்கிற பெரிய கருந்துளை பத்தி பேசணும். அதுக்கும் நமக்கும், அதாவது அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் என்ன தொடர்பு?
நேரடி தொடர்பு இருக்கு. நம்ம மூளையோட எக்ஸாக்டா மையத்துல பீனியல் சுரப்பி, பைனியல் கிளாண்டுன்னு பட்டாணி அளவுல ஒரு உறுப்பு இருக்கு. சரி. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதோட வடிவம் ஒரு சின்ன சிவலிங்கம் மாதிரியே இருக்கும். அறிவியல் இத ஒரு பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்னு சொல்லுது. ரொம்ப சுலபம். நம்ம வீட்ல கேஸ் ஸ்டவ் பார்த்து வைக்கிற லைட்டர் இருக்கு இல்லையா, நாம கிளிக்னு அழுத்தும் போது ஒரு சின்ன கிறிஸ்டல் அழுத்துறோம். அந்த அழுத்தத்தால ஒரு சின்ன மின் பொறி உருவாகி கேஸ் பத்திக்குது. இதுதான் பீசோ எலக்ட்ரிசிட்டி. அழுத்தம் மூலம் ஒளியை உருவாக்குறது. அதேதான். நம்ம பீனியல் சுரப்பிக்கும் இதே தன்மை இருக்குன்னு சில ஆய்வுகள் சொல்லுது. ஓ, அப்போ அதுக்கும் தியானத்துக்கும் என்ன சம்பந்தம்? சித்தர்களோட வாசி யோகம் மாதிரி ஆழ்நிலை தியான பயிற்சிகள்ல மூலாதாரத்துல இருந்து குண்டலினி சக்தியை எழுப்பி முதுகு தண்டு வழியா மேல கொண்டு வந்து இந்த பீனியல் சுரப்பிய அழுத்துறாங்க. சரி. அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது அங்க ஒரு ஒளி உருவாகி ஒரு நுண் கருந்துளை, அதாவது மைக்ரோ பிளாக் ஹோல் போன்ற ஒரு நிலை உருவாகுதுன்னு சொல்றாங்க. அடேங்கப்பா. அந்த ஒரு கணத்துல நீங்க இந்த உடல், காலம், வெளியுலகம் எல்லாத்தையும் கடந்து போயிடுறீங்க. அப்போ இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, கோவில்ல இருக்கிறது ஒரு மாடல், ஒரு ப்ளூ பிரிண்ட். உண்மையான மெஷின் நம்ம தலைக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றீங்களா? துல்லியமா. அதுதான் சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம்? ஆமா. சிதம்பரத்துல திரைய விளக்குனா அங்க சிலையே இருக்காது. ஒரு தங்க வில்வமால தொங்கும். வெற்றிடத்தை தான் வழிபடுவாங்க. ஏன்னா கடவுளுங்கிறது ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல. அது ஒரு தன்மை, ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங், ஒரு நிலை. ஆமா. அணுக்களுக்கு நடுவுல இருக்கிற காலி இடம், கருந்துளியோட மையத்துல இருக்கிற பேரமைது, தியானத்துல உங்களுக்குள்ள ஏற்படுற மௌனம், அதுதான் கடவுள். அந்த சூனியத்தை, அந்த 0 பாயிண்ட் ஃபீல்ட வணங்குறது தான் ஞானத்தோட உச்சம். அப்போ இந்த உரையாடலோட இறுதி கேள்வி, ஒருத்தர் உண்மையிலேயே ஒரு கருந்துளைக்குள்ள போனா என்ன ஆகும்? உங்க உடல் அணு அணுவா சிதைஞ்சு போகும். உங்க பேரு, படிப்பு, அந்தஸ்து, அடையாளம், ஏன் காலங்கிற உணர்வே இல்லாம போயிடும். எல்லாம் போயிடும். ஆனா ஒண்ணு மட்டும் மிஞ்சி இருக்கும். அது வெறும் உணர்வு, கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ், அந்த தூய உணர்வு தான் சிவம். அப்படியானா இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க வெறும் எலும்பு சதையும் கொண்ட ஒரு உடல் இல்ல. நிச்சயமா இல்ல. நீங்க ஒரு நடமாடும் கருந்துளை. உங்க ஈர்ப்பு விசை, அதாவது உங்க அன்போட ஈர்ப்பு விசை தான் உங்க உலகத்தை, உங்க உறவுகளை உங்களுக்கு பக்கத்துல வச்சிருக்கு. நீங்க யாருங்கிறத முழுசா உணர்ற அந்த கணத்துல உங்களுக்கும் சிவத்துக்கும் வித்தியாசம் இல்லாம போகுது. தத்ரத்வமசி, அதுவே நீ. அடுத்த முறை நீங்க ஒரு சிவலிங்கத்தை பார்க்கும்போது அதை வெறும் கருப்பு கல்லா பார்க்காதீங்க. எப்படி பார்க்கணும்? இந்த பிரபஞ்சத்தோட மாபெரும் சக்தியோட வரைபடத்தை பாக்குறீங்கன்னு உணருங்க. அந்த லிங்கம் வெளியே கோவில்ல மட்டும் இல்ல, உங்க புருவ மத்தியில ஒரு ஜோதியா இருக்குங்கிறத ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. கண்களை மூடி உங்களுக்குள் இருக்கிற அந்த பெருவெளியை தரிசியுங்கள். அதுதான் நீங்க, அதுதான் எல்லாம்.